எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே வெள்ளிக்கிழமை இரவு சந்திக்கிறோம். மாபெரும் விடுதலை கூட்டம் சற்று முன்பு ஆலயத்தில் எல்லா யூனிவர்சல் ஆலயத்தில் நடந்தது. அதுதான் இன்றைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறீர்கள். பீடம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் இங்கே சென்னையிலும் சரி, மும்பை, ஹைதராபாத் எல்லா இடத்திலும் உங்களுக்காய் தயாரா இருக்கு. அங்கேதான் கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் வெளிப்படுகிறது. மக்கள், நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி விடுதலையின் சாட்சி. எப்படி இருளின் கட்டிலிருந்து, திருமண போராட்டத்திலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டார். ஆண்டவருடைய கரம் அனைவருக்காய் நீட்டப்பட்டது, பாரபட்சம் இல்லாமல். இச்சமுதாயம் பார்ப்பதை போல, மனுஷன் பார்ப்பதை போல தேவன் பார்ப்பதில்லை. இதான் கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் வெளி தோற்றத்தை பார்த்து உங்களை மதிப்பிடுவது இல்லை. உங்க உள்ளத்தினுடைய நேர்மை, உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை நீங்க உண்மையாய் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் உதவி கரம் கண்டிப்பாய் நீட்டப்படும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் கரம் உங்களுக்காய் நீட்டப்படும். ஆனா நீங்க உண்மையிலே தாழ்மையாய் உங்கள் சூழ்நிலையை அவருக்கு வெளிப்படுத்தினார். இதோ இந்த நபருக்கு நடந்ததை போல் சாட்சி கேளுங்க. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில ஒன்றிணைந்திருக்கலாம். ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும் போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும் போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்ல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளிய போய் என் கணவர ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவுற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்துக் கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி ப்ரோகிராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம் வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்த தான் வீணடிக்கிற." ஆனா நான் எத பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டுருந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள நான் பார்த்துக்கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதல பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன்.
பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்த பெற்றவங்களா இருக்கோம்னா, நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்ன்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டெக்சாஸ் யூனிவர்சிட்டில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா, சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்கள மறிச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்கள விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. சற்று முன்பு நீங்கள் கேட்ட சாட்சி கர்த்தருடைய ஆவியின் வல்லமையால் நடைபெறும். எனவேதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமை, அதாவது முழு மாற்றம் என்பது வெறும் சிறு சிறு சின்ன சின்ன மாற்றங்களால் ஏற்படுவதல்ல. பரிசுத்த ஆவி ஒருத்தருடைய சரீரத்தை ஆட்கொள்ளும் போது ஒரு பகுதி அல்ல, அவர் மொத்தத்தை ஆட்கொள்கிறார், முழுவதை நிரப்புகிறார். மிக சரியாய் அதுதான். எப்படி காற்று ஒரு பாத்திரத்துக்குள்ளே, ஒரு ஒரு கண்ணாடி கோப்புக்குள்ள, குடுவைக்குள்ளே செல்லும் பொழுது காற்று அந்த அந்த பொருளின் ஒரு மூலையை நிரப்பார், மொத்தத்தை நிரப்புவதை போல் பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அனைத்தை நிரப்புகிறார். யோசிப்பார். அவர் முழுமையாய் வந்தால் உங்க வாழ்க்கையில் ஏதாவது குறை, ஏதாவது விடுபட்டது, ஏதாவது இல்லாத அதிருப்தி ஏதாவது இருக்குமா? இல்லை, முழுமை அங்கே இருக்கிறது. பரிசுத்த ஆவி முழுமை. ஆனால் இந்த முழுமை உங்களுக்குள் வர வேண்டுமானால் உங்கள் முழுவதும் அவருக்காய் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி அதை செய்வது? எந்த வழியிலே? அதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. உங்களை வழி நடத்தி செல்லும்படி பரிசுத்த ஆவியின் முழுமையை நீங்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். இந்த தடவை விசேஷமாய் சாலமன் மண்டபத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம். வீடியோ பாருங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமினுடைய வெறுமை, தன் வாழ்க்கையில் இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பணத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். நான் சற்று முன்பு சொன்னதை போல்
தேவனுடைய வல்லமை ஒருத்தரை முழுமையாய் நிரப்பும் போது இதான் நடைபெறுகிறது. இதுதான் இந்த தடவை இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியுடைய சாராம்சம். ஆபிரகாமின் தேவன் ஆமை உங்களை உட்புறத்தில் நிரப்புவார். கண்டிப்பா வெளியே நீங்க என்னென்ன அத்தியை சந்திக்கிறீங்களோ அது உங்களை விட்டு நீங்கி போகும். எத்தனை பேர் இன்னைக்கு வெறுமையா உணர்றாங்க, குறிப்பா இன வயதினர். எனவேதான் சிறு வயதிலே, வாலிப வயதிலே கெட்ட பழக்கத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று அவங்க மனசை நிரப்பறதுக்காக, ஏதாவது ஒன்று அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. காலையில எழுந்திருக்கும் போது எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு விரக்தியா எழுதுகிறாங்க, சலிப்பா, ஏதாவது வாழ்க்கை போரா இருக்கு, வாழ்க்கை வெறுப்பா இருக்கு, ஒரு நாள் நகர்த்தி செல்வது கடினமா இருக்கு இல்லையா? இப்ப என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒண்ணு தேடுறாங்க தன்னை நிரப்பிக் கொள்ளும். ஆனால் பல நேரம் அது தவறான வழியில அவனை கொண்டு செல்கிறது. சரியான ஒருவர் அங்கே வந்தா தவறான வழிக்கு கண்டிப்பா இடம் இல்லை. இதோ இந்த பெண்ணுடைய வெறுமை நீக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி இறங்குதலின் மூலமாய் உங்கள் வெறுமையும் நீக்கப்படும். சாட்சி கவனிங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நல்ல பிரச்சனை, மன அழுத்தமானது இருந்தது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம். அப்போது எனக்கு இளம் வயதாக இருந்தது. இது என்னுடைய வாழ்க்கையை அந்த அளவு அதிகமாக பாதிச்சுது. இது என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பிரச்சனையானது உண்டாக்குச்சு. நான் என்னை எப்படி பார்க்குறேன்றது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. நான் எப்படி இருந்தேன்னா, என் வாழ்க்கையிலே முக்கியமான நபரை நான் இழந்த நபர் போல் இருந்தேன். நான் ரொம்ப தனிமையாக உணர்ந்தேன். நான் என்னை தனிமைப்படுத்திக்கிற நபராக இருந்தேன். எனக்கு யார் இடத்துல இருந்தும் உதவியானது கிடைக்கல. எனக்கு நம்பிக்கையானதை நான் இழந்தேன். வாழணுன்ற விருப்பமே இல்லாத ஒரு நபராக இருந்தேன். என்ன நான் எப்படி பார்த்துக்கணுமோ அடிப்படையான விஷயத்தை கூட, சுகாதாரமான விஷயத்தை கூட நான் பார்த்துக்கிற இல்லாமல் இருந்தேன். சரீரபூர்ணமாக என் மேலே ஏதோ ஒரு பாரமானது இருக்கிறது போல் இருந்துச்சு. என் வாழ்க்கையில் முன்னோக்கி போக முடியாத ஒரு நபராக இருந்தேன். முன்னாடி எங்கள் அப்பா எங்களை பார்த்துக்கல, ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா என்னையும் என் சகோதரியும் பார்த்துக்கணுன்ற விருப்பமானது அவருக்கு இருந்தது. அப்புறமா நாங்கள் எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். அவருக்கு அவங்க பசங்க இருந்தது, அவருக்கு அவருடைய காதல் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பமானது ரொம்ப ரொம்ப வன்முறையான குடும்பமாக இருந்தது. அவங்களுடைய குடும்பம் என்னை ரொம்ப அதிகமாக பாதிச்சுது. எனக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 பெரிய பசங்க சரீரபூர்ணமாக சண்டை போடுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் எங்கள் அப்பா கத்தியானதை எடுத்து அவருடைய காதலின் கழுத்தில் வச்சார். அதை பார்க்கும்பொழுது நான் இனிமேல் ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்குள்ளே இருந்த வெறுமைத்தனத்தை நான் நிரப்புறதுக்காக நான் சிகரெட் ஆனதை பிடிக்க ஆரம்பித்தேன். புகையிலை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பித்தேன். நான் கிளப்புக்கெலாம் போக ஆரம்பித்தேன். நான் நம்பிக்கையாக போனேன். எனக்குள்ளே இருக்க வெறுமை என்னை விட்டு போகும், நான் நிரப்பப்படுவேன்ற நம்பிக்கையோடு. நான் அந்த தருணத்தை நினச்சி பார்க்கும்பொழுது கிளப்பில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போய் நான் படுக்கைக்கு போகும் வரை எனக்குள்ளே இருக்க அந்த வெறுமையை நான் எப்படி அதை தவிர்க்கிறேன்றது எண்ணத்தை யோசிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வெறுமைத்தனம், நான் என்ன விஷயம் முயற்சி பண்ணாலும் அது நிரப்பப்பட முடியல. என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு நாள் நான் எழுந்துக்கும் பொழுதும் நான் ஏன் வாழ்கிறேன்ற ஒரு பாரமானது எனக்குள்ளாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் என் எண்ணமானது, ஏன் நீ உயிரோடு இருக்க, இறந்துருன்ற எண்ணத்தோடு நான் இருந்தேன். என் வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னோடய சூழ்நிலை எனக்கு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. எப்போ நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தனோ அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கையானது கிடச்சிது. ஏன்னா நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பதற்றத்தோடு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன். எப்போ நான் ஆலயத்துக்கு வந்தனோ அப்போ கூட்டத்தில் போதகர் ஒரு பாசிட்டிவான வார்த்தை கொடுக்கும்பொழுது என் வாழ்க்கை மாறும், தேவன் அதை தான் விரும்புகிறார், என் வாழ்க்கை மாறும் நான் கேட்கும் பொழுது எனக்குள்ள நம்பிக்கையானது வந்தது. அது எனக்கு புதுசாக இருந்தது நான் கேள்விப்படும் பொழுது. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்திலேருந்து வரல. எப்போ நான் அந்த வார்த்தைகளை கேட்டனோ எனக்குள்ளாக நான் உயர்த்தப்பட்டேன். எனக்கு சந்தோஷமானது இருந்தது, ஆச்சரியமானது இருந்தது. என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. நான் ஆலயத்தில் தொடர்ந்து கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும் தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுதுன்னு. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எந்த பிரச்சனையும் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு கேட்கும் பொழுது இது எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் என் வாழ்க்கை மாறவே மாறாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். என் குடும்பத்தால் மத்தியிலேருந்து நான் கீழே விழப்பட்டேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும் நான் கற்றுக்கிட்டேன். விசுவாசத்தின் மூலமாக என் வாழ்க்கையை எழுப்ப நான் கற்றுக்கிட்டேன். அந்த நேரத்துலேருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்ததுலேருந்து நான் அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் பரிசுத்த ஆவியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நான் எப்போ பரிசுத்த ஆவியானவரை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டனோ, என் வாழ்க்கையில் நான் முழுமையான மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. என்னுடைய யோசனையானது மாறுச்சு, என்னுடைய சிந்தனை மாற ஆரம்பிச்சது. என் வாழ்க்கை முன்னோக்கி போக முடியும். நான் இனிமேல் தனியான உணர்வில் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கார். என் வாழ்க்கை முன்னோக்கி போக முடியும். எனக்குள்ளாக சக்தியானது இருக்குது, தேவனுடைய பலனானது இருக்குது. என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. என் வாழ்க்கையில் நான் எந்த சவாலை சந்தித்தாலும் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்குது. இப்போ நான் 20 வருஷமாக மன அழுத்தத்திலேருந்து விடுதலை பெற்ற நபராக இருக்கேன். என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்பட்டிருக்கு. இனிமேவும் எதிர்மறையான எண்ணமோ எந்த அசுத்தமும் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதில்ல. எந்த அசுத்தமும் என்னை நான் தற்கொலை செய்யும்படியாக இனிமேல் சொல்கிறதில்ல. இனிமேவும் எனக்குள்ள சோகம், தனிமையான உணர்வு இல்லை. என் குடும்பத்துடன் இன்னைக்கு எனக்கு நல்ல உறவு இருக்குது. எனக்குள்ளாக இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை இனிமேவும் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கைக்குள்ளாக வேலை செய்தார். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிற மக்களை. எனவேதான் இந்த தடவை நாம் சாலமோன் மண்டபத்தினோ பிரயாணிக்கிறோம். நம் உட்புற வெறுமையை, வெளிப்புற வெறுமையை கர்த்தர் நீக்கி போடும்படியாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் சாலமோன் மண்டபம் உலகத்திலேயே உள்ள எல்லா ஆலயங்களை விட விசேஷமான ஒன்று? என்ன நோக்கம்? எதையெல்லாம் நாம் அதிசயமாய் கருதுகிறோமோ எல்லாவற்றை பார்க்கணும். ஏன் இது அதிசயம்? பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளும்படி பிற்பாடு நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். புனித பேதுரு பெசிலிக்கா. இதன் கட்டிட வடிவமைப்பாளர் மைக்கேல் ஆஞ்சலர். ஷேக் ஜாயிர் மாஸ்க். இதன் கட்டிட வடிவமைப்பாளர் யூசப் அப்துல்கி. வெள்ளை கோவில். இதன் கட்டிட அமைப்பாளர் சார்லிம் சாய் கொசபிபெட். லசகிராத ஃபேமிலியா என்ற ஸ்பெயினில் உள்ள கட்டிடம் ஆண்டனி கவுடியால் கட்டப்பட்டது. இப்படி அநேக உலகமெங்கும் 37 மில்லியன் ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஆலயம் இந்த அண்ட சராசரத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. சாலமோன் மண்டபம் இந்த உலகத்தின் ஒரே ஆலயமாய் தேவன் வடிவமைத்திருக்கிறார். இப்படியான ஒரு பீடத்தில் தான் இந்த நபர் காலடி எடுத்து வைத்தார். அது எந்த பீடமா இருந்தாலும் சரி, எந்த பீடமா இருந்தாலும் சரி, இடம், அழகு, தேவனுக்கு ஒரு தடையே இல்லை. மக்கள், மொழி, கலாச்சாரம் எதுவுமே தேவனுக்கு தடை. அவருக்கு தேவை நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே கர்த்தருடைய ஆவி வாசம் பண்ணுகிறார். உள்ளம் உடையிட்டு போன உள்ளமா, தாழ்மையான உள்ளமா, அதாவது நொறுங்கி போன உள்ளமா, அதை கொண்டு வாருங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்க போற இந்த இடத்து மேல வைங்க. இது மேலதான் நீங்க வைக்கணும். உங்க நொறுங்கின இருதயம் யாருக்கும் தேவையில்லை, ஆனால் தேவனுக்கு தேவை. தேவன் கேட்கிறார், கொண்டு வா. சிதைந்து போனாத என் இடத்துல கொண்டு வா, நான் ஒழுங்குபடுத்து. ஆனால் வேற எங்கேயோ கொண்டு போயக்கூடாது. சரியா? இதான் அந்த இடம். நீங்கள் இந்த சாட்சியை தொடர்ந்து பார்க்க போகிற பீடங்கள் சென்னையில் எல்லா இடத்திலும் ஆலயத்தின் பீடம் தயாரா இருக்கிறது. மும்பையிலும் ஹைதராபாத். இங்கே அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கொண்டு வருவீர்களானால் கர்த்தர் காயம் கட்டுவார். உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் நீங்கள் அடுத்த உயிருள்ள சாட்சியாய் மாறுகிட்டது. இவரை போல சாட்சியை தொடர்ந்து நாம் அந்த பீடத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற பிற்பாடு ஜபத்திலே ஒன்றினேன். என் வாழ்க்கையில் மோசமான தருணம் எங்க அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தியை எங்க அம்மா கேட்டதுதான். போலீஸ் எங்க அம்மாவை கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா அழுதாங்க. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அந்த சூழ்நிலை எனக்குள்ளாக ஒரு பெரிய கோபத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்குச்சு. ஆனா அதன் பிற்பாடு நான் அதை பத்தி எதையுமே உணரல. நான் யூகேக்கு வரும்போது எனக்கு 5 வயது. நாங்க எங்க அம்மாவோடையும் என்னுடைய அண்ணன்களோடையும் எங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் குடும்பம் சமாதானத்துக்குரிய குடும்பம் கிடையாது, அன்பு கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்ப பாரு சண்டை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருப்போம், ஒவ்வொரு அறையில இருப்போம். நான் எப்போதும் ஒரு அறைக்குள்ளாக பூட்டப்பட்டு இருப்பேன். எங்க அம்மா எப்போதும் ஏன் என் மகளை பூட்டி வச்சிருக்கீங்கன்னு எங்க அப்பா கிட்ட கத்துறதுதான் எனக்கு காதுல கேட்கும். என் வீட்டுக்குள்ள அன்பு இல்ல, என் வீட்டுக்குள்ளாக சமாதானமே இல்ல. நாங்க எல்லாரும் குடும்பத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா எங்க குடும்பத்துக்குள்ளாக வெறும் மோசமான பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இதன் காரணமா எங்க அம்மா ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க.
ஒரு நாள் எங்க அம்மா எங்களை பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட வந்தாங்க. எங்க அண்ணனை பெரிய பள்ளிக்கூடத்துல இருந்து, என்ன சின்ன கிளாஸ்ல இருந்து குழந்தையும் தூக்கிக்கிட்டாங்க. அதன் பிற்பாடு நான் எங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த சூழ்நிலையை விட்டு அவங்க ஓட விரும்பினாங்க. இன்னொரு வார்த்தையில எங்க அப்பாவை விட்டு ஓடினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வேலையில இருந்த அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எங்களை ஒரு ஹாஸ்டலுக்கு அமிச்சாங்க. அது ஒரு சின்ன ரூமா இருந்தது, பகிர்ந்துக்க கூடிய படுக்கை அறைகளா இருந்தது. 5 பேர் அந்த இடத்துல இருக்கலாம். அது ரொம்பவும் கடினமா இருந்தது. என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட என்ன வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிற்பாடு நாங்க ஒரு வீட்டுக்கு நகர்ந்தோம். அந்த இடத்துல நாங்க ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சோம். எங்களுக்கு தெரியும் எங்க பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து இல்ல, அதனால நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் போலீஸ் எங்களுடைய வீட்டுக்குள்ளாக வந்து உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க அம்மா கிட்ட செய்திய சொன்னாரு. எங்களை பின்பற்றி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிட்டு போறோம்னாங்க. அத கேள்விப்பட்ட நாங்களும் அங்க போயிருந்தோம். எங்க அம்மா தரையில விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. மேலும் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அத கேட்டது எனக்கு கோவம் வந்தது. அதுக்கும் மேலாக அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே புரியல ஏன் என்னோட கண்களுக்கு முன்பாக அவர் கோழையா இருந்தாருன்னு. அவர்தான் எங்க அம்மாவோட வலிக்கு காரணமா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என் கண்களுக்கு முன்பாக குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணதில்ல, ஒரு மரியாதைக்குரிய நபரா இருந்ததில்ல. அவருக்காக வருத்தப்படக்கூடிய அளவு கூட எதுவுமே இல்லை. எனக்கு அவருக்கு மேல பயங்கரமான கோவம் மட்டும்தான் இருந்தது. இதன் காரணமா சாதாரணமா எல்லா ஆண்களும் அப்படிதானு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் சொல்ல போனா ஆண்கள்னாலே நடிக்கிறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரயோஜனமற்றவங்க, இனிமே நான் என் வழிய பாத்துக்க போறேன், நான் எங்க அம்மாவை பாக்குறேன், எங்க அம்மா பலமான பெண்ணா வேலை செய்யறாங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் குடுக்கறாங்க, இந்த மாதிரி நான் இருக்க போறேன்னு நான் நினைச்சேன். நான் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்காக வருத்தப்பட யாரும் தேவையில்லை. என் கண்ணுக்கு எது சரியா இருக்கோ நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அதனால குடிக்க ஆரம்பிச்சேன், பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன். என் சிந்தனைக்கு நான் தேவையில்லாத காரியம் பண்றேன்னு தோணவே இல்லை. ஆனா ஒரு தருணத்துல நான் சந்தோஷமா இல்ல, நான் எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள நான் எதையோ பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன். அதனால நான் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சேன், அதை தேட ஆரம்பிச்சேன். ஆனாலும் எனக்குள்ளாக அதை பெற்றுக்கொள்ள முடியல. அந்த வெறுமைத்தன்மை என்னால போக்க முடியல. நான் 17 வயசு பொண்ணு, நான் படிக்கிறேன், யூனிவர்சிட்டிக்கு போறேன், எல்லாமே பண்றானா அது என்னால நிறைவேற்ற முடியல. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் முன்னேற்ற பாதையில போகுது. ஆனாலும் எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. அதை நான் உணர ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆலயத்தின் ஊழியத்தின் மூலமா நான் வரவேற்கப்பட்டேன். நான் ஆலயத்துக்கு வரவேற்கப்பட்டேன். அது ஒரு தெருவுல செய்த ஊழியமா இருந்தது. அந்த நாள் அந்த ஊழியத்தின் மூலமா நான் வரக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தது. எனக்கு சோர்வா இருந்தது. தெருவுல ஊழியம் பண்ணதுனால எங்க அம்மா போக வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க என்ன அனுப்பவே இல்ல. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு போ அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனாலதான் நான் போனேன். அங்க இருந்த அசிஸ்டன்ட் எல்லாம் என்ன வரவேற்றாங்க. நான் எப்ப தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேனோ அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. என்னதான் நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிருந்தாலும், ஆனா இந்த மாதிரி ஒரு தருணமான விஷயத்த நான் என் வாழ்நாள்ல கேட்டதே கிடையாது. அதன் பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்தின் உறுப்பினரான என் வாழ்க்கைய நேரத்தின் மூலமும் எல்லாத்தின் மூலமும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். நான் வந்த முதல் நாள்ல இருந்தே பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வெறுமையா இருக்கிற காரணத்தினால இவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க முழுமையாவீங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால எனக்குள்ள ஒரு ஆர்வம், நான் இவரை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். அதன் பிற்பாடு நான் எல்லாவற்றையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நடவடிக்கை, நான் உடை உடுத்துற விதம், அதை செய்யும் போது எனக்கு எளிமையா இருந்தது. ஏன்னா நான் அதோட இன்னும் என்ன பிடிச்சு வச்சுக்கிறவளா இல்ல. ஏன்னா எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணுங்கிற காரணத்தினால என்னுடைய மிகப்பெரிய தியாகம் என்னன்னா என்னுடைய பெருமை. நான் எப்படிப்பட்ட நபரா எனக்குள்ளாக இருக்கேங்கிறது தான். நான் இந்த முகமுடிய கழுட்டணும், நான் பலமானவங்கிற முகமுடிய கழுட்டி எரியணும். எனக்கு யாரும் தேவையில்லை, இந்த உதவியும் தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் தேவனிடத்துல கொட்டுனேன், எல்லா இடத்தையும் தேவனிடத்துல சொன்னேன். நான் எப்படிப்பட்டவளா இருக்கேங்கிறத அறிக்கையிட்டேன். எனக்குள்ளாக இருந்த கோபம், மன்னிக்க முடியாத தன்மை, வெறுப்புணர்ச்சி, நான் எப்படி மத்தவங்களை குறை சொன்னேன், என் தந்தைய குறை சொன்னேங்கிறது எல்லாத்தையுமே. ஏன்னா தேவன் உண்மையாவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன். அதுதான் எனக்கு உதவி செஞ்சது, என்னை மாத்துச்சு. மேலும் நான் நோக்கத்தை ஏற்படுத்தின. அதன் மூலமா தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அது ஒரு புதன்கிழமை நான் பரிசுத்தாவி தேடிட்டு இருந்தேன். அந்த தருணம் அவர் என் மீதாக வருவாரு நான் விசுவாசிச்சேன். அதே போல வந்தாரு. அந்த நாள் நான் ஆலயத்தை விட்டு போகும்போது மிகவும் சந்தோஷமா இருந்தேன். நான் பாக்குற விதத்துல மாற்றத்தை பார்த்தேன். நான் என்னையே புதுசா பார்த்தேன். முன்னாடி எனக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை, நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் அதை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள விசுவாசத்தின் கண்கள் இருக்கு. எனக்குள்ளாக புது அடையாளத்தை தேவன் தந்திருக்காரு.
என் விசுவாசத்தை தொடர்ந்து செயல்படுத்துறது மூலமா நான் சிறப்பு நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டேன். அந்த தருணம் நான் ஒரு கடினமான சூழ்நிலை என் பண வாழ்க்கையில சந்திச்சேன். எனக்கு ரொம்ப சிறிய வயது, ஆனா நான் அந்த தருணத்துல ஹோட்டல் ரூம் எல்லாம் கிளீன் பண்ற நபரா இருந்தேன். அது ஒரு டிசம்பர் மாத சிறப்பு நிகழ்ச்சியா இருந்தது. நான் தேவனிடத்துல சவால் வச்சேன், இல்ல நான் உங்களை தான் வணங்குறேன், நீங்க எல்லாவற்றையும் படித்தவர், நான் உங்களை வணங்குறேன், உங்க கூட இருக்க, உங்களுக்கு ஊழியம் பண்றேன், உங்களுக்கு உண்மையா இருக்க, அதனால நீங்க என் வாழ்க்கைய மாத்தி ஆகணும். இந்த மாதிரி நான் ஒருபோதும் பண்ணதே கிடையாது. இப்ப நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. என்னுடைய பிளாட், என்னுடைய வீட்டுக்குள்ளாக இருந்த பொருட்கள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், என் வீட்டுக்குள்ளாக இருந்த எல்லா பொருட்களையும் நான் வித்தேன். இன்னும் சொல்ல போனா நான் தரையில ஒரு பாய் போட்டு தான் படுத்திருந்தேன். எனக்குள்ள ஒரே உறுதி, என்னுடைய விருப்பத்தை பாருங்க, அதை பார்த்து நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாபெரும் மாற்றத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பிரச்சனையை, இந்த பகுதியில இருக்க பிரச்சனையை உங்களால மட்டும்தான் மாத்த முடியும் நான் சொன்னேன். அதன் பண்ண பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. எனக்கான கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. நான் வேற ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த வேலை எனக்கு ஒரு கல்லு மேல நடக்கிற மாதிரி. அதன் பிற்பாடு நான் என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கான பலன்களை திரும்பவும் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எந்த வேலைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தனோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தனோ, அது எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த வேலையில நான் முன்னேற்றத்தை பாக்குறேன். உண்மையாவே நான் எப்படிப்பட்டவளா இருந்தேனோ அதுக்கு இது தகுதியானது கிடையாது. நான் முன்னாடி சோம்பலா அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்ல. என்னுடைய பண வாழ்க்கை, படிப்பு, என்னுடைய வேலை ஸ்தலம் எல்லாமே தேவன் என்ன இருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு. இது தேவனால மட்டும்தான் கூடும். அந்த வருஷம் என் பண வாழ்க்கையும் என் வேலையும் ஆசீர்வதிச்ச மாதிரி என்னுடைய அன்பின் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிச்சாரு. தேவன் எனக்கான ஏற்படுத்தின மனுஷன். நான் பரிசுத்தாவியை பெறுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உறவுக்குள்ள வர நான் தயாரா இல்லை. நான் பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு, மாற்றத்தை பெற்ற பிற்பாடு எனக்குள்ள மாற்றி எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்துட்டு கெட்ட விஷயம் எல்லாத்தையும் எடுத்தார். இப்போ என்னுடைய விசுவாசத்தில் உதவி செய்கிற ஒரு ஆளா, எனக்கு விசுவாசத்தில் உதவி செய்கிற ஒரு ஆளா, இதுதான் நான் பிரிசிலாக்குள்ள பார்த்தேன். எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆளா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய விசுவாசத்தில் உதவி செய்கிற ஒரு ஆளா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் தேவன்கிட்ட. இதே விசுவாசத்திலிருந்து இதே ஆவியில் முன்னோக்கி போகிற ஒரு ஆளா, இந்த மாதிரியான ஒரு பெண்ணை தான் நான் கேட்டிருந்தேன் தேவனுடைய மனுஷே. எல்லாமே இப்போ ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவில் இணைந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முன்னாக சேர்ந்து முன்னோக்கி போயிட்டுருக்கோம். இவை எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னை வழி நடத்துறாரு. என்ன தனியா இந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தா என்னால ஒண்ணு கூட செஞ்சிருக்க முடியாது. அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, என்ன சரிப்படுத்தினாரு, எனக்கு எல்லாவற்றிலும் துணை நின்றாரு. இன்னைக்கு என்ன வடிவமைச்சிருக்காரு. நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இன்னைக்கு இருக்கேங்கிறத என்னால பார்க்க முடியுது. எல்லாவற்றிலும் காட்டிலும் அதுக்கு நான் நன்றி உள்ளவளா இருக்கேன். அவர் தான் என்னுடைய தேவனா இருக்காரு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பீடத்தை நோக்கி யாரெல்லாம் வருகிறார்களோ பீடம் ஒருபோதும் அவர்களை புறம்பே தள்ளுவதை. பீடம்தான் நீர். அப்படி பீடத்தை ஏறினவர்கள் நேர்மையான தாழ்மையான மனசோடு சாட்சியாய் மாறினார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ பீடத்தை நோக்கி வர, அவர்களை சாட்சியாய் நிறுத்த நடத்தி செல். ஆபிரகாமின் விசுவாசம் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா இருள்கள், சந்தேகத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்படட்டும், நீக்கப்படட்டும். வாழ்க்கை பூரண விடுதலை அவர்கள் மீது வரட்டும். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை எங்களோடு இணைய மக்களுக்கான வழிகள் திறக்கப்படட்டும். இவர்களை உள்ளும் புறம்பும் கர்த்தர் பலப்படுத்துவாராய், பாதுகாப்பாராய். நிம்மதியான ஒரு இரவா இருக்கும். பயங்கள் விலகட்டும். காத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களை மீண்டும் ஆலயத்தை சந்திப்போம். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வான்.